வெல்கம் டு மை சேனல். இது திங்கிக்ராம். அதாவது நம்ம இன்னைக்கு இஃப்தார் பக் ஓப்பன் பண்ணும்போது 2025 இஃப்தார் பக் வாங்குவோம். அதை நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா காப்பர் கிச்சன்லேருந்து வாங்கியிருக்கோம். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளும் அதை சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க கைஸ், இப்போ நான் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் ஒரு டேட்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று இருக்குது, கட் ஃப்ரூட்ஸ் ஒன்று இருக்குது, மட்டன் சம்சா இருக்குது, மட்டன் சீக் ரோல் ஒன்று இருக்குது, மட்டன் ஹலீம் இருக்குது, மட்டன் நோம்பு கஞ்சி இருக்குது, அப்புறம் சிக்கன் கபாப் இருக்குது, ஒரு கிளி பரோட்டா இருக்குது, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் வித் ஃப்ரூட்ஸ். வாங்க இப்போ நம்ம நோம்பு திறப்போம். இல்லை வாங்க காய், இப்போ நம்ம ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவோம். வாங்க காய்ஸ், இதில் பப்பாயா இருக்குது, அப்புறம் பைனாப்பிள் இருக்குது, அப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் ஒரு பிளாக் கிரேப்ஸ் ஒன்று இருக்குது. வாங்க இப்போ ஒரு ஜூஸ் வாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் கொடுத்து சொல்கிறேன். நல்லா நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ், சுகர் எதுவும் போடாமல் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. வாங்க இப்போ நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுவோம். அது மட்டனில் நோம்பு கஞ்சி கொடுத்துருக்கோங்க. இப்போ அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நல்லா ஸ்பைஸியாக நோம்பு கஞ்சி இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸ் தெரியுது. வாங்க காய்ச்சி இப்போ மட்டன் சம்சா சாப்பிடலாம். மட்டன் சம்சா மட்டனை நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. என்னங்க பாருங்க, மட்டன் நல்லா தெரியுது. இதான் மட்டன் சீக்கிரம் எடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குங்க, ப்ரைஸ் மசாலா வாட்டர் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வாங்க சிக்கன் கபாப் சாப்பிடலாம். ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது உங்கள்கிட்ட சொல்லு. இது வேறு கலர் ஃப்ளேவர் நினைக்கிறேன். இது ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வந்து கிரில், இது வந்து தந்தூரி நினைக்கிறேன். இந்த தந்தூரி நல்லா இருக்கு, அதோட இந்த கிரில்டு இதுவாக இருக்கு. இங்கே வாங்க, இது தந்தூரி, இதான் கிரில்டு. சூப்பராக கிரில்டு பண்ணுறதுனால தெரியுது. இப்போ நம்ம ஹலீமா ட்ரை பண்ணலாம். பாருங்க கைஸ், வாங்க கைஸ் இப்போ நம்ம கீரை பரோட்டா ட்ரை பண்ணுவோம். வாங்க இப்போ கிளி பரோட்டா சாப்பிட போகிறோம். நல்லா ஊறி சிக்கனும் இந்த பரோட்டாவும் ஊறி எப்படி இருக்குங்க இங்கே பாரு.
இது நல்ல மசாலா நிறைஞ்சு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. எந்த காரமும் கிடையாது. இது குழந்தைங்களும் சாப்பிடலாம். வாங்க காய், இப்போ லாஸ்ட்டாக பிரியாணி இருக்குது. இதில் ஒரு ரைத்தா மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுவும் தொட ஜில்லுன்னு இருக்குது. வாங்க முதல்ல சோறு மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் சோறுலாம் கொஞ்சம் வரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க இப்போ உள்ளே எத்தனை பீஸ் வச்சுருக்காங்க அதை பார்ப்போம். வாங்க, இது ஒரு பீஸ் இருக்குது. வாங்க இப்போ இந்த சிக்கனை சாப்பிட்டு எப்படி இருக்கும். இந்த சிக்கன் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஒரு பிரியாணிக்குள்ளே ஒரே ஒரு சிக்கன் தான். ஏன் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஒரு சிக்கன் மட்டும்தான் இருக்குது. சோறு கொஞ்சம் விலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த ஒரு முட்டை கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் குலாப் ஜாமுன் ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு 2-3 வச்சுருந்தா நல்லா வந்துருக்கும். சரி வாங்க, இதே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆவரேஜாக தான் தோணுச்சு. ஆனால் எனக்கு ஆவரேஜாக தோணுச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அப்போ நிறைய இருந்தாங்க கூட நான் அவங்கள வாங்க சொல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். ஆனால் இதில் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வாங்குங்க. இட் இஸ் திங்க் யூ கேன் டேக்கிங் ஆஃப் பாய். இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சோ அதை கீழே சஜஷனில் கொடுங்க. அதை நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி அதை வீடியோவாக போகிறேன். அது உங்களுக்காக மை சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்.